வணக்கம் உறவுகளே. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் மரணம். அஜித் குமாரோட மரணம் சாதாரண நகை திருட்டுக்காக நடந்த பச்சை படுகொலை அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப தெரிய வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் யோசிக்கும் போது அந்த காவல் மரணம் ஒரு 500 ரூபாய்க்காக நடந்த ஈகோ கிளாஷ்னால நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, தன்னுடைய நகை திருடு போனதாக புகார் கொடுத்தாங்கல்ல நிக்கிதா என்கின்ற பெண்மணி, அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த பேட்டியில சில முக்கியமான தகவல்களை சொல்லி இருக்கிறாங்க. அந்த தகவல்களை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது அஜித் குமாரோட மரணம் சாதாரண நகை திருட்டுக்காக நடந்திருக்காது அப்படின்னு நினைக்க தோணுது. அப்படி என்ன அவங்க பெருசா சொல்லிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் எங்க அம்மாவும் கோவிலுக்கு போன போது எங்க அம்மாவால நடக்க முடியாது அப்படின்னு நான் அஜித் குமார் கிட்ட சொன்னேன். அவரு ஒரு வீல் சேரை கொண்டு வந்து கொடுத்தாரு. நாங்க கோவிலுக்கு போயிட்டு சுத்தி பார்த்துட்டு திரும்பி வந்தபோது அந்த வீல் சேரை கொண்டு வந்து கொடுத்ததுக்காக அஜித் குமார் எங்க கிட்ட 500 ரூபாய் டிப்ஸா கேட்டு இருக்கிறாரு. நாங்க என்ன இவ்வளவு கேக்குறீங்க, 100 ரூபாய் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அஜித் குமார் கிட்ட ஒரு சின்ன வாய் தகராறுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. கடைசியில ஒரு வழியா பேசி முடிச்சு வெறும் 100 ரூபாயை மட்டும் அஜித் குமார் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அவரும் அதை வாங்கிட்டு அவருடைய நண்பருக்கு போன் பண்ணாராம். இது மாதிரி அந்த அம்மா 100 ரூபாய் மட்டும் தான் கொடுத்தாங்க, நான் உனக்கு அதை ஜிபே பண்ணி விடுறேன் அப்படின்னு அஜித் குமார் அவருடைய நண்பர் யாரோ ஒருத்தருக்கு போன்ல சொன்னாராம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தால 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இமீடியட்டா அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் மூலியமா எனக்கு அந்த மேடம் 500 ரூபாய் கொடுத்தாங்க, உனக்கு ஜிபே நான் அனுப்பிடுவேன் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்காரு. அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு. இது வந்து சொன்னாரு. சோ நிக்கிதா தன்னுடைய நகை காணாமல் போயிருச்சு, திருடு போயிருச்சு அப்படின்னு புகார் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அஜித் குமாருக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு சின்ன வாய் தகராறு ஏற்பட்டு இருக்கு. நோட் திஸ் பாயிண்ட். இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது நமக்கு சில கேள்விகள் வருது. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 10 சவரன் நகைய ரொம்ப அசால்ட்டா காரோட பின் சீட்டுல வச்சுட்டு போற அளவுக்கு வசதி இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட கையில ஒரு 500 ரூபாய் இல்ல, அப்படிதானே? சரி, போகட்டும், அது அவங்களோட விருப்பம். காரோட பின் சீட்டுல எதுக்காக நகைய வச்சுட்டு போகணும்? ஒண்ணு கையில மாட்டிட்டு போங்க, கழுத்துல போட்டுட்டு போங்க. ரெண்டும் இல்லாம எதுக்காக 10 சவரன் நகைய காரோட பின் சீட்டுல வச்சுட்டு போகணும்? அப்படி வச்சுட்டு போறாங்கல்ல, போகும்போது காரை பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக அஜித் குமார் கிட்ட சாவியை கொடுக்கணும்? கொடுக்கும் போதே தெரியாதா காரோட பின் சீட்டுல நகை இருக்கு, அதை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல? இல்லனா அந்த நகையை கையோட கொண்டு போயிருக்கணும்ல? இது ரெண்டுத்தையும் ஏன் அவங்க செய்யவே இல்லை? அடுத்தது, உண்மையாகவே நகை திருடு போயிருச்சு அப்படின்னா நேரடியா போய் திருபுவனம் காவல் நிலையத்திலேயே புகார் கொடுத்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எதுக்காக நிக்கிதா அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு போன் பண்ணணும்? அந்த ஐஏஎஸ் அதிகாரி சிவகங்கை மாவட்ட எஸ்பிக்கு போன் பண்ணியிருக்கிறாரு. எஸ்பி டிஎஸ்பி கிட்ட சொல்லி இருக்கிறாரு. டிஎஸ்பி இந்த சாதாரண திருட்டு வழக்க 5 தனிப்படை காவல் அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அவங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அஜித் குமாரை இன்னைக்கு அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. ஆக ஐஏஎஸ், எஸ்பி, டிஎஸ்பி, 5 தனிப்படை காவலர்கள் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல இந்த கொலை சம்பவத்துல இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க, சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த அம்மா நகை திருடு போயிருச்சு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்கல்ல, அதுக்கான எஃப்ஐஆர் எங்க? எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆரே போடாம அஜித் குமாரை கைது செஞ்சு இன்னைக்கு அடிச்சே கொண்டு இருக்கிறாங்க. இது பச்சை படுகொலை. எப்படி சார்? எனக்கு புரியவே இல்லையே. அந்த அம்மா என்னுடைய நகை திருடு போயிருச்சு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் அஜித் குமாரையும் அவருடைய நண்பரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்கு. உடனடியா அந்த அம்மா கொடுத்த புகாரை வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு இருக்கலாமே. ஏன் எஃப்ஐஆர் போடல? அப்ப நகை எதுவும் திருடு போலையா? என்கிட்டயே 500 ரூபாய் கேட்கறியா அப்படின்னு அஜித் குமார் அந்த அம்மா கிட்ட சண்டை போட்டதுல இந்த அம்மாவிற்கு ஈகோ கிளாஷ் ஆயிருக்கு. அதனால தான் இப்படி ஒரு பொய் புகாரை கொடுத்து இன்னைக்கு அஜித் குமாரை இல்லாமலேயே ஆக்கிட்டாங்களோ? இந்த கேள்வி எல்லாம் இயல்பா வருதா இல்லையா? எதுவுமே முறைப்படி நடக்கவே இல்லையே.
அந்த அம்மா புகார் கொடுத்திருந்தா அடுத்த கட்டம் என்ன? எஃப்ஐஆர் போட்டு இருக்கணும். ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த கேள்வியை நான் கேட்கல. நீதிபதி கூட நேத்து நீதிமன்றத்துல இதே கேள்வி தான் கேட்டாரு. எங்க எஃப்ஐஆர்? அப்ப எஃப்ஐஆரே போடாம ஒருத்தனை அடிச்சே கொண்டு இருக்கு இந்த காவல்துறை. நீதிபதி சொன்ன அதே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, மாநிலம் தன்னுடைய குடிமகனை கொலை பண்ணி இருக்குது, பச்சை படுகொலை. சரி, ஓகே, இதையெல்லாம் விடுவோம். யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி? யார் அவரு? நம்ம நிலைமையை பாருங்க. முதல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல யார் அந்த சார் அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பவும் யார் அந்த சார் அப்படிங்கிறது தெரியல. ஆனா வழக்கே முடிஞ்சு போய் குற்றவாளிக்கு தண்டனையும் கிடைச்சிருச்சு. அடுத்ததா டாஸ்மாக் முறைகேடு வழக்குல யார் அந்த தம்பி அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம். அடுத்ததா அரக்கோணம் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகியான தெய்வ செயல் அந்த மாணவி கிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்லி இருக்கிறான். நான் தப்பு செஞ்சா எங்க அண்ணன் சும்மா விட மாட்டாரு, நீ என்ன நம்பி வரலாம் அப்படின்னு அந்த பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அப்ப அந்த தெய்வ செயல் சொன்ன அண்ணன் யாரு? அந்த பொண்ணு கூட இதே கேள்விதான் கேட்டாங்க, யார் அந்த அண்ணன்? அப்ப யார் அந்த சார்னு தெரியல, யார் அந்த தம்பின்னு தெரியல, யார் அந்த அண்ணன்னு தெரியல, இன்னைக்கு யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு தெரியல. இந்த திமுக ஆட்சியில பல முக்கியமான நபர்கள், பல யாரோக்கள் பெரிய பெரிய தப்பையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சுதந்திரமா சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக நடந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அஜித் குமாரோட மரணம் சாதாரண நகை திருட்டுக்காக நடக்கலையோ அப்படின்னு யோசிக்க தோணுது. எது எப்படியோ இந்த வழக்கு முழுமையாக விசாரிச்சு முடிக்கும் போதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த விஷயத்தை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருவோம். நேற்று மாலை நம்முடைய பொம்மை முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஜித் குமாரோட குடும்பத்திற்கு போன் பண்ணி பேசி இருக்கிறாரு. அஜித் குமாரோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கிறாரு. ஐ எம் சாரிமா, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு இருக்கிறாராம். இதுக்காக நேத்து சாயங்காலத்துல இருந்து இந்த ஊப்பிக்கள் அப்படியே குபுக் குபுக்குன்னு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இது மாதிரி ஏதாவது ஒரு முதலமைச்சர் செய்வாரா? எங்க திராவிட தளபதி இறங்கி அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கிறாரு பாருங்க. இவர் தான் உண்மையான முதலமைச்சர், உண்மையான தலைவர் அப்படின்னு எல்லாம் நேத்துல இருந்து ஃபயர் விடுறாங்க. அடே ஊப்பிக்களா, உங்க முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கல, தானா மன்னிப்பு கேட்கல, மக்கள் மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அஜித் குமாரோட காவல் மரணம் மக்கள் மத்தியில பரவலா பரவி மக்கள் எல்லோரும் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டு அழுத்தம் கொடுத்ததுனால தான் முதலமைச்சர் இறங்கி மன்னிப்பு கேட்டு இருக்கிறாரு. அவருக்கு உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தா அஜித் குமாரோட காவல் மரணத்திற்கு முன்பாகவே 24 காவல் மரணங்கள் அவருடைய ஆட்சியிலேயே நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் அந்த 24 பேரோட குடும்பத்திற்கும் போன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரா? இல்ல அந்த 24 பேரோட காவல் மரணத்தில் தொடர்புடைய காவல் அதிகாரிகள் மீது துறை ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாரா? ஒண்ணுமே கிடையாது. அப்புறம் என்ன உங்களுடைய திராவிட முதல்வருக்கு அக்கறை அரகுறா அப்படின்னு ஆடுதா? ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தேர்தல் வேற ரொம்ப நெருக்கத்துல வருது. இந்த நேரத்துல நாம மன்னிப்பு கேட்காம இருந்தா நிச்சயமா தேர்தல்ல வாக்கு சதவிகிதத்துல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு வாக்கு வங்கிய மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மன்னிப்பை கேட்டு இருக்கிறாரு. மற்றபடி மக்கள் மீது அவருக்கு எந்த அக்கறையும் இல்லவே இல்லை. அப்படி உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தா அவருடைய ஆட்சியில முதல் சிறை மரணம் நடந்த போதே அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா இதுவரைக்கும் அவருடைய ஆட்சியிலேயே 25 சிறை மரணங்கள் நடந்திருக்கு. சிறை மரணங்கள் மட்டும் கிடையாது, நேற்றைக்கு ஒரு சில ஆர்டிஐ தகவல்களும் வெளியாகி இருக்கு. த லீப்லெட் அப்படிங்கிற ஒரு இணையதளம் முக்கியமான சில ஆர்டிஐ தகவல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா 2022 இருந்து இது வரைக்கும் அஜித் குமாரோட மரணம் வரைக்கும் 25 காவல் மரணங்கள் ஏற்பட்டு இருக்கான், கஸ்டோடியல் டெத். அடுத்ததா 300க்கும் மேற்பட்ட ஸ்லிப்பரி பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. சாதாரண பெட்டி கேஸுக்கு கைது செஞ்சு கொண்டு போய் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, கேட்டா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு காரணம் சொல்ல வேண்டியது. இதுதான் ஒரு காவல்துறை நடந்துக்கிற முறையா? நேற்றைக்கு வெளியான முக்கியமான ஆர்டிஐ தகவல்கள் இதெல்லாம். இதுக்கெல்லாம் உங்களுடைய முதலமைச்சர் எப்ப மன்னிப்பு கேட்க போறாரு? ஆக கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத, நிர்வாக திறனே இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு எதுவுமே தெரியல, அதான் உண்மை.
ஆட்சியில என்ன நடக்குது, தனக்கு கீழே இருக்கிற காவல்துறையில என்ன நடக்குது, அதிகாரிகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது அவருக்கு சுத்தமா தெரியல. நியூஸ் பேப்பர் கூட அவர் படிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உண்மையாகவே அவர் இந்த ஆட்சி அதிகாரத்தை திறமையா நடத்தி இருந்தால் இன்றைக்கு அஜித்குமார் இறந்திருக்க மாட்டாரு. ஒருத்தனை கொன்னுட்டு ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இந்த மகாராஜா படத்துல ஒரு காட்சி வரும், சிங்கப்புலி தெரியாம செஞ்சுட்டேன் மனசுல வச்சுக்காத ஐ எம் சாரி. எப்படி விஜய் சேதுபதியோட சின்ன பொண்ணை ரொம்ப கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பாரு அந்த படத்துல சிங்கப்புலி. எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் தான் பண்ணேன் ஐ எம் சாரி மனசுல வச்சுக்காத, இப்படி சொன்னா சரியாயிருமா? சிங்கம்புலி சொல்ற மாதிரி தான் உங்களுடைய முதலமைச்சரும் இந்த சாரியை சொல்லி இருக்கிறார். பண்ணதையெல்லாம் பண்ணிட்டு ஐ எம் சாரி தெரியாம நடந்துருச்சு மனசுல வச்சுக்காதீங்க இப்படி சொல்லிட்டா அஜித்குமார் நாளைக்கே புதைச்ச இடத்துல இருந்து கண்ணு முடிச்சு எழுந்து வந்துருவாரு. ஏண்டா வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட? இதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு திரியுறீங்க. சரி ஓகே, இப்ப அஜித்குமாரோட மரணத்தில் தொடர்புடைய காவல் அதிகாரிகள் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுத்துட்டாரு. ஆனா அஜித்குமாரோட மரணத்துல கட்ட பஞ்சாயத்து செய்ய போன திமுக நிர்வாகிகள் மீது கட்சி ரீதியா உங்களுடைய முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஃபயர் விடுறதுக்கு முன்னாடி இத பத்தி யோசிச்சிருக்கணும்ல. அஜித்குமாரோட மரணத்திற்கு பிறகு திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருபுவனம் திமுக நகர செயலாளர் காளீஸ்வரன், மானாமதுரை டிஎஸ்பி இவங்க எல்லாரும் சேர்ந்து அஜித்குமாரோட குடும்பத்துக்கிட்ட பேரம் பேசி இருக்காங்க. ஏமா கொஞ்சம் தகராறு பண்ணாம பாடியை வாங்கிட்டு போயிருங்க, உங்களுக்கு நாங்க 50 லட்சம் ரூபாய் தரோம், எந்த கேஸும் போட வேணாம் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த கட்ட பஞ்சாயத்து செஞ்ச திமுக நிர்வாகிகளான மகேந்திரன் மீதும் காளீஸ்வரன் மீதும் சிவகங்கை மாவட்ட செயலாளரான சேதுராமன் மீதும் மன்னிக்கணும் சேங்கை மாறன் மீதும் உங்களுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? அவங்கள கட்சியை விட்டு நீக்கினாரா? இல்ல. அப்புறம் என்ன ஃபயர் விடுற? டேய் நீங்களா எப்படிரா சோறு சாப்பிட்றீங்க? சோறு சாப்பிட்றீங்களா? அதில் கொஞ்சமாச்சும் உப்பு போட்டு திங்குறீங்களா? சூடு சொரணை வெக்கம் மானம் இது எதுவுமே கிடையாதா? ஒருத்தனை கொன்னுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் பார்த்தீங்களா மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு பெருமையா பேசுறீங்க. வெக்கம் கெட்டவனுங்களா? வெக்கப்படுங்கடா, இதுக்கெல்லாம் அசிங்கப்படுங்க. 25 பேரை கொலை பண்ணியிருக்கிறீங்க, சரியா? கொலைகார பாதிங்க நீங்கெல்லாம் பேசவே கூடாது. மக்கள் தான் இதையெல்லாம் பார்க்கணும். இந்த கொலைகாரர்களுக்கா நீங்க மறுபடியும் ஓட்டு போட போறீங்க அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. இவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சீங்கன்னு வைங்க, இன்னைக்கு 25 காவல் மரணமாக இருப்பது நாளைக்கு 50 ஆகும், நாளானைக்கு 500 கூட மாறும். இதெல்லாம் நடக்கணுமா அப்படிங்கறத ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க, சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.